கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இதுவரையும் நடத்தினவர் இனியும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த மாதம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவர் நம்மை நடத்த போதுமானவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தேங்க்யூ ஃபாதர் லார்ட். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும். இன்னைக்கு தேசத்தில் எங்கே பார்த்தாலும் போர், எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் பெரிய குழப்பங்கள். இதன் மத்தியில் வாழுற நமக்கு கர்த்தருடைய கிருபை ரொம்ப அவசியம். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அவர் கிருபை மட்டும் இல்லைன்னா நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னே தெரியாது. அந்த கிருபை தான் நம்மளை தாங்கினது, அந்த கிருபை தான் நம்மளை பாதுகாத்தது, அந்த கிருபை தான் நம்மளை வழி நடத்தினது. அல்லேலூயா சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். நல்லா கைத்தட்டி. அவர் கிருபை தான். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. இருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பத்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பத்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஆமென் அல்லேலூயா என்றார் பரிபோ. உயர்த்தி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தண்ணீர் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தண்ணீர் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. திட நம்பிக்கை அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பிக்கையோடு சொல்லுங்க. திட நம்பி தைரியம் நீந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி பாடு அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. இயேசுவையே இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. சொல்லுங்க. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லா உயர்த்தி. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை உள்ளத்திலிருந்து கை தட்டி பாடுங்க. முன் சென்றார் முன் சென்றாரே. அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே. அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை நீந்தாரே. அவர் கிருபை. கடைசியா என்னை நடத்தினார் என்னை நடத்தினார். அவர் கிருபை என்றும் உள்ள. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் உணர்ந்து பாடுனீங்க? அங்க ஈரான்லையும் இஸ்ரேலையும் மற்ற தேசங்கள்லையும் போர் நிலவரம் ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம சேஃப் ஜோன்ல இருக்கிறதுனால நமக்கு இந்த பாடலை அந்த உணர்ந்து ஃபீல் பண்ணி பாட முடியல. நமக்கு ஒரு குண்டு போட்டால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு குண்டை டம்முன்னு போட்டு விட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கை தட்டாதவங்க கை தட்டுவாங்க. அந்த ஃபீல் வந்துடும் நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று நமக்கு வெள்ளமும் வர மாட்டேங்குது, இதுவும் வர மாட்டேங்குது. சரி, ஏதாவது ஒன்று போட்டால் அந்த ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்காக அந்த அன்பு. ஏன்னா அந்த பிரச்சனை போராட்டம் வரும்போது தான் கத்தரை அந்த நேசிக்கிற அந்த தேடல் வரும். இந்த பாட்டை நீங்கள் அங்கே போய் நீங்கள் கிறிஸ்தவ மக்கள்கிட்ட பாடினீங்கன்னா அவங்க எப்படி தெரியுமா பாடுவாங்க? எனக்கு நம்பிக்கை தந்தவர், என்னை பாதுகாத்தவர், என்னை நடத்தினவர். எப்படி ஃபீல் பண்ணி பாடுவாங்க தெரியுமா? யோசிச்சு பாருங்களேன். இதுவரையும் அவர் தான் நடத்தி வந்தார். இதுவரையும் நம்மளை தப்புவித்தவர். ஏங்க உங்களுக்கு தெரியுமா? நான் கவனிங்களேன். நம்ம அங்கே குண்டு மழை எல்லாம் ஓகே. ஆனால் நம்ம லைஃப்பை எத்தனையோ முறை சத்துரு தூக்குறதுக்கு முற்பட்டான். இங்கே இருக்க எத்தனையோ அப்படிய பிள்ளைகள் வாழ்க்கையை தொட பார்த்தான் தெரியுமா? நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து ஸ்கூலுக்கு அமிச்சோம். ஆனால் அந்த ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வந்தது கர்த்தருடைய கிருபை. அதை பாதுகாத்தார். நம்ம பாதுகாக்கலை, நம்ம அவங்க கூட போகலை. கர்த்தர் நம்ம பிள்ளைகளோடு போனார். நம்ம ஜெபிக்கலைங்க தெரியுமா? நம்ம ஜெபிக்கல, அந்த அளவு கூட ஜெபிக்கலை. ஆனால் நம்ம ஜெபிக்கிறனாலும் பரவாயில்ல. வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர், சொன்னதை நிறைவேற்றும் கர்த்தரவர் நம்மோடு கூடயே வந்தார். அப்போ எப்படி பாடணும்? எப்படி பாடணும்? உங்கள் கைத்தட்டல் எப்படி வரணும்? உங்கள் சத்தம் எப்படி வரணும்? உங்கள் உள்ளம் எப்படி பாடணும்? எவ்வளோ சந்தோஷமா என்னை நடத்தினார், என்னை பாதுகாத்தார், என்னை உயர்த்தினார், என்னை அற்புதமாக நடத்தினார். சொல்ல சொல்ல ஆண்டு சொல்வார், இன்னும் இவனை நடத்தணும். நீங்கள் நம்ம பாடுறத பார்த்து
ஆண்டவர் வந்து நம்ம மேல சொல்லணும், இன்னும் என் பிள்ளைய நடத்தணும், இன்னும் என் மகளை பாதுகாக்கணும், இன்னும் இவ்வளவு அன்பை என் மேல காட்டுறானே அவனை விட்டுறக்கூடாது, இன்னும் இன்னும் இன்னும். ஆனா நம்ம பாடுறதை பார்த்துட்டு ஆண்டவர் இவனுக்கெல்லாம் எதுக்கு பாதுகாப்பு, நம்ம பாடுறதை பார்த்துட்டு நன்றி சொல்றதை பார்த்துட்டு இவனுக்கெல்லாம் எதுக்கு இன்னும் செக்யூரிட்டி, இன்னும் ஏன் சேஃப் ஜோன்ல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. நம்ம இருதயம் பாடும்போது கர்த்தர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும். பார், நான் பாதுகாத்தேன்னா என் பிள்ளை என்னை எப்படி பாதுகாத்தேன்னு சொல்றாரு பார், நான் நடத்தினேன்னா என்னை நடத்துறேன்னு சொல்றாரு பார். அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு கை தட்டணும், அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு வாயை திறந்து பாடணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Thank you for the Lord, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நீட நம்பிக்கை, அவர் கிருபை என்றும் சொல்லுங்க. உள்ளது. என்னை நடத்தினார், என்னை நடத்தினார். அவர் கிருபை என்றும் உங்க சத்தம் உயர்ந்து பாதுகாத்தாரே. அவர் நீங்க சொல்லும் போது சொல்லுங்க, என் பிள்ளைய, என் குடும்பத்தை, என் தொழிலை பாதுகாத்தவர், பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்னை நடத்தினார், நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, ஜெயம் தந்தாரே. அவர் நல்லவர். நீங்க பாடும்போதே ஜெயம், நீங்க பாடும்போதே அற்புதம். சொல்லுங்க, ஜெயம் தந்தார், ஜெயம் தந்தார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் நல்ல கை தட்டி கிருபை, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. சொல்ல முடியுமா? கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலான. சத்த உயர்த்தி, கிருபை மேலானதே. ஆமென். உங்க கிருபை நீங்க பாட பாட அற்புதம். கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, ஜீவனை பார்க்கிடோ, உம் கிருபை மேலானதே, இவ்வாழ்க்கையை பார்க்கிடோ, உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிடோ, உம் கிருபை மேலானதே, வாழ்க்கையை பார்க்கிலோ, உம் கிருபை மேலானது. கை உயர்த்திதனே, கிருபை மேலானது. சொல்லுங்க ஆண்டவரே, உங்க கிருபை மேலானதே, இரட்சகரே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. போக்கிலும் போக்கிலும் வரத்திலோ என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் நம்பிக்கையோடு, போக்கிலும் வரத்திலோ என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. உங்க கிருபை, கிருபை மேலானதே, கிருபை. சொல்லும் போதே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, இயேசுவே உங்க கிருபை உரமா ஹந்தரா சே கந்தல் கலா. இடம் முழுவதும் தேவ பிரசன்னம், தேவ மகிமை. மேலானதே, உம் கிருபை மேலானதே. பலவீன நேரங்களில் என் கிருபை பலனானதே, சோர்வற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. பலவீன நேரங்களில் உம் கிருபை பலனானதே, சோர்வற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. உங்க
கிருபை மேலானது. கை தட்டி நல்ல பலத்தோட அவர் கிருபைதான், அவர் கிருபைதான் என்னை பாதுகாத்தது, என்னை சுமந்து வந்தது, என்னை தப்புவித்தது. கிருபை மேலானதே, ஓ இயேசுவே கிருபை மேலானதே, ராஜாவே உங்க கிருபை மேலானதே, எவ்வளவு பலன் இருக்கோ கை தட்டி சொல்லுங்க. ஆண்டவரே உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். கிருபை மேலானதே. சொல்லி பாடுங்க பாப்போம். கஷ்டத்தின் நேரங்களில் உன் கிருபை என்னை காத்ததே, கண்ணீரின் மத்தியிலும் உன் கிருபை என்னை தேற்றுதே. கஷ்டத்தின் நேரங்களில் உன் கிருபை என்னை காத்ததே, கண்ணீரின் மத்தியிலும் உன் கிருபை என்னை தேற்றுதே. கை தட்டி உங்க கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, ஆமென் ஆமென். உன் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, பலத்தோடு ராஜாவே கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. முழுபலத்தோடு கை உயர்த்தி அப்பாவை பார்த்து நீ எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர். ஆராதனை உமக்கே, எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா, எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. இயேசு ராஜாயின் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜாயின் பலனானி, கிருபைதான், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ரெண்டு கரை உயர்த்தி அப்பாவை நோக்கி ஹல்லேலூயா, இயேசுவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்த. கரம் உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, முழுபலத்தோடு ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. முழுமனத்தோடு ஆராதிங்க. அவர் ஆராதனைக்கு உரியவர். ஆராதனை.
போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராவிங்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, உன்னதரே. ஆராதனை உமக்கு, இயேசுவே. ஆராதனை உமக்கு, கரம் உயர்த்தி ஆராதனை, ஆராதனை உமக்கு, இயேசுவே. ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்த. ரெண்டு கர உயர்த்தி ஆராதனை உங்க சத்தம் உயர்ந்து வரட்டும். ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆராதனை உமக்கு, ஆராதனை. அசைவாடுங்கப்பா, ஆராதனை. கரம் உயர்த்தி. அல்லேலூயா, 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 ரெண்டு கரம் உயர்த்தி. ஊற்றுங்கப்பா மகிமையை. இயேசுவே. உங்க சத்தம், உங்க சத்தம் சிங்காசனத்தை எட்டளவுக்கு உங்க சத்தம் உயர்ந்து கரம் உயர்த்தி. கேருபீன்கள் சேராவின்கள் போற்றக்கூடிய பரிசுத்த இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்த. சத்த உயர்த்தி ஆராதிங்க. Holy God. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவன். இன்னைக்கு நமக்குள்ளேயும் கர்த்தர் உலாவிக்கிட்டே இருக்கிறார். இந்த தோட்டத்துக்குள்ள ஆண்டவர் வந்திருக்கிறார். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்க மத்தியில இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியுமோ சொல்லுங்க. கரம் உயர்த்தி. ராதா லா ஹந்தரா. எஸ் லோ. நிரப்பி விடுங்க, நிரப்பி விடுங்க, நிரப்பி விடுங்க. ஓ போவாஸ், உம்முடைய போர்வையை விரிச்சு விடுங்கப்பா. யார் வாழ்க்கையில அற்புதம், யார் வாழ்க்கையில பெரிய பெரிய காரியத்தை என் தேவன் செய்யணுமோ அதை செய்வதற்காய் நன்றி அப்பா. Holy, holy God. Hallelujah. 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 மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் வருகிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். எல்லா ஆராதனைகளும் எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் உம்முடைய சமூகத்தில் வைத்து நாங்கள் செபிக்கிறோம். எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். 2 காரியங்களுக்காக நாம் செபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
ரொம்ப மிக முக்கியமான 2 காரியங்கள். ஒன்று, தேசத்தின் நிலைமைகளை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போர், எங்கே பார்த்தாலும் போர். இஸ்ரேலையும் ஈரான்லேயும் நிறைய போர்கள் நடக்குது. இது இப்படியே தொடருமானால், அங்கே தானே போர், இங்கே நமக்கு என்ன நினைக்க முடியாது. ஏன்னா இந்த போர் தொடருமானால் நம்முடைய வாழ்வாதாரங்கள் ரொம்ப பாதிக்கப்படும். உணவுக்கு கூட நம்ம கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏன்னா அந்த அளவு தான் இருக்குது. ஏன்னா விதைக்கு உரங்கள், நிறைய காரியங்கள் எல்லாம் வர வேண்டியது இருக்குது. போர் அதிகமாகுமானால், அதிக நாட்கள் நீடிக்குமானால் நிறைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படும், விலைவாசி ஏறும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, வசனம் ஒன்று சொல்லுது, எனக்கு ரொம்ப பிடித்த வசனம், போர் முடிந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வார்த்தை சொல்லப்படும், போர் முடிந்தது. இப்போ இதை டிக்ளேர் பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாருடைய கரமும் உயர்ந்திருக்கட்டும், எல்லாருடைய கரங்களும் உயர்த்தி, இது நீங்கள் நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், நமக்காகவும் ஜெபிக்கிறோம். கை கீழே இருக்க வேண்டாம், எல்லா கரம் உயர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். தேசத்தில் நடக்கிற போர் முடியட்டும், போராட்டங்கள் முடியட்டும், யுத்தங்களை பார்க்காதபடி சமாதானத்தை எங்க தேசத்துல கட்டளையிடுங்க ஆண்டவரே. வாழ்வாதாரத்துக்காக அங்க போராடி கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த இரத்த சிந்துதல் எங்க தேசத்தில் நிகழ வேண்டாமப்பா. நாங்க ஒரு மனமா கரம் உயர்த்தி உங்க சமூகத்தை பார்க்கிறோம். ஒரு அற்புதத்தை கத்து செய்யுங்க ஆண்டவரே. இந்த போர் முடியட்டும், இந்த பிரச்சனைகள் முடியட்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் உம்மை நோக்கி தங்களை தாழ்த்தி பார்க்கும்போது தேசத்துக்கு சேமத்தை தருவேன்னு சொன்னீங்களே. இன்னைக்கு நாங்கள் எங்கள் தேச சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசங்களில் சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இனி போர்கள் வேண்டாம், பிரச்சனைகள் வேண்டாம், இரத்த சிந்துதல் வேண்டாம். கர்த்தாவே, இரக்கம் பாராட்டி இந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 2வது ரொம்ப முக்கியமானது, எலெக்ஷன். இன்னும் கொஞ்ச நாட்களில் எலெக்ஷனை நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய சபைகள் எல்லாம் நான் தெளிவுபடுத்தி சொல்ற விஷயம், நமக்கு பிடித்தவர்கள், நமக்கு ரசிக்க தகுந்தவர்கள் நமக்கு தேவையில்லை. நன்மை பக்கம் நிற்பவர்களை விட உண்மை பக்கம் இருக்கிறது நமக்கு தேவை. அப்ப தேவ ராஜ்யத்தின் பக்கம், தேவனின் பக்கம், தேவ ஜனத்துக்கான பக்கம் யார் நிற்கிறாங்களோ, தேவன் தெரிந்து கொண்டாரோ அவர்களை கர்த்தர் அழைத்து வருவாராக. அதிகாரிகளாக மாற்றணும். எனக்கு பிடிக்குன்றதுக்காகலாம் நான் கொண்டு வர முடியாது. நல்ல கவனிங்க, நம்மளாம் கிறிஸ்தவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்ம தேவனின் பக்கம் தான் நம்ம நிற்கணும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? தேவனின் பக்கம் தான் நம்ம நிற்கணும். ஒரு விருப்பத்தின் பக்கமோ எனக்கு பிடிக்கலாம் சிலரை, ஆனால் அதுக்காக என் தேசத்துக்கு நான் ஆண்டவருக்கு விரோதமாக காரியங்களை செய்யக்கூடாது. அப்போ என் தேவன் விரும்புகிறபடி அவர் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, என் ஜனத்தின் சமாதானம், என் தேசத்தின் சமாதானம் எப்படி இருக்குதோ அதை பார்த்து நம்ம நாட்களை வாக்களிக்க கிருபை தருவாராக. இப்போ கரங்களை உயர்த்தி எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே, எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கை உயர்த்தி நல்ல ஜெபம் பண்ணுங்க. அப்பா, உங்கள் கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. குழப்பத்தின் மத்தியில் இருந்தாலும் ஆண்டவரே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த காலை நேரத்தில் ஒரு மனமாய் எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. இந்த எலெக்ஷனில் உங்கள் கரம் நீட்டப்படட்டும். தேவன் விரும்புகிற சரியான நபரை கர்த்தர் ஆட்சியாளராக ஏற்படுத்த தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மனித தந்திரங்கள், மனிதனுடைய யுக்திகள் இயேசுவின் நாமத்தில் அதமாய் போகட்டும். தேவனே, கர்த்தர் எழுந்தெழுந்து ஒரு பெரிய அதிசயத்தை நீர் செய்வதற்காக ஸ்தோத்திரம். நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வசனம் வாசிக்க கேட்கலாம். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். மார்க்கு 15வது அதிகாரம் 21வது
22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சிரேனே ஊரானும் சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவளியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய், அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு சிலுவையை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார். சிலுவை கிறிஸ்தவத்துடைய மிகப்பெரிய அடையாளம், சிலுவை கிறிஸ்தவத்துடைய மிகப்பெரிய ஆதாரம். சிலுவை என்று ஒன்று இல்லாமல் போயிருக்குமானால் இன்னைக்கு ரட்சிப்பு என்பதோ, ஆசீர்வாதம் என்பதோ, பலன் என்பதோ, சுகம் என்பதோ, விடுதலை என்பதோ, வெற்றி என்பதோ நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்க வாய்ப்புகளே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு வெற்றி சிறந்து இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் வெற்றி சிறந்திருக்கிறார்னா எதை வெற்றி சிறந்திருக்கிறார்? என் சாபங்களை கர்த்தர் மாற்றி அதை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வெற்றி சிறந்திருக்கிறார். என்னுடைய நோய்களை மாற்றி கர்த்தர் நமக்கு சிலுவையிலே வெற்றி சிறந்து இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை மாற்றி கர்த்தர் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். அப்ப சிலுவை ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில சிலுவை இல்லாமல் ஒரு பயணம் இல்லவே இல்லை. சிலுவை இல்லாமல் எந்த மனிதனும் தன் வாழ்க்கையில வெற்றியை, தன் வாழ்க்கையில ஜெயத்தை, தன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. கடந்த நாட்களாக சிலுவையை குறித்து தியானிக்கும் போது சிலுவையோடு தொடர்புடைய சில நபர்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வந்தோம். முதல்ல நான் சொன்னேன், மகதலேனா மரியாள். சிலுவையும் மரியாளும் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்தோம். அது எப்படி தியானித்தோம்? ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. மரியாள் அங்கு ஒரு ஆராதனையை ஏறெடுக்கிறார். அந்த இயேசுடைய மரணத்தை தெரிவிக்கும்படி, இயேசுவின் மரணத்தை மற்றவர்களுக்கு அடையாளமாய், திருஷ்டாந்தமாய் வெளிப்படுத்தும்படி ஒரு ஆராதனையை மரியாள் நிறைவேற்றுவதை நாம் பார்த்தோம். ரெண்டாவது, கடந்த வாரத்தில் என்ன பார்த்தோம்னா, சிலுவையும் யூதாஸ் காரியோத்தும். ஏன் அப்படின்னா, இந்த யூதாஸ் காரியோத் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். இந்த யூதாஸ் காரியோத் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட மகிமையான பாத்திரமாய் இருந்தாலும் தன் சிலுவையின் ஓட்டத்தில், சிலுவையின் பயணத்தில் தோற்று போனவனாய் மாறினான். அதற்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையின் பயணம், சிலுவையின் பயணம், அது தோற்று போவதல்ல, ஒரு வெற்றியாய் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த வாரத்திலையும் சிலுவையோடு தொடர்புடைய கூடிய ஒரு நபரை தான் உங்களுக்கு நான் காட்ட வாஞ்சிக்கிறேன். சிலுவையும் சிரேன் ஊரானாகிய சீமோனும். சிலுவையும் சீமோனும். இந்த சிரேன் என்கிற இந்த வார்த்தை வட ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு நகரம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எப்படி யூதாஸ் காரியோத் அப்படின்றது, இந்த காரியோத் என்பது யூதயா தேசத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு பகுதியை போல, இந்த சிரேன் என்கிற பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, இது வட ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நகரம். இன்னைக்கு லிபியான்னு சொல்றாங்க. சரி, இங்கே யூதர்கள் அநேகர் கூடி வாழ்ந்து வந்தார்கள் அந்த நாட்கள். அப்படி வாழ்ந்த அந்த யூதர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, பஸ்காவின் பண்டிகை அப்ப அவர்கள் பஸ்காவை அனுசரிப்பதற்கு அவர்கள் அந்த இடத்துக்கு கடந்து வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றது அப்படியே நான் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அப்பதான் இதை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும். அதுதான் முக்கியம். ஏன் நான் சிலுவையை பற்றியே பேசுகிறேன்னா, அடுத்த சந்ததி சிலுவையை நல்லா அறிந்து கொள்ளணும். முதல் நாம தெரிந்து கொள்ளணும், ரெண்டாவது நம்ம சந்ததிகள் அறிய வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த பஸ்காவை அனுசரிப்பதற்கு, பஸ்காவை கொண்டாடுவதற்கு வந்த ஒரு மனிதர் தான் இந்த நபர். இவருடைய வாழ்க்கையில் சிலுவை பலவந்தம் பண்ணப்பட்டது. அங்கே அப்படி தான் வாசிக்கிறோம். வாசிங்க மீண்டும் ஒரு விஷயம் கூட நீங்க வாசிப்பீர்களே. ஆனால் சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவளியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். வேதம் சொல்லுது, சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால்,
பரலோக ராஜ்யம் எப்படி செய்யப்படுகிறது அப்படின்னா, யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. இதுவரைக்கும் நவ் பிரசன்ட், இது அடுத்த வாரம் வாசிச்ச இதுவரைக்கும் தான். இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் என்ன படுதுன்னா பலவந்தம் பண்ணப்படுகிறது. அப்படின்னா எப்படியாவது ஒரு ரட்சிப்பு, எப்படியாவது ஒரு மீட்பு, எப்படியாவது கிறிஸ்தவ உலகத்தில் ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தர வேண்டும் என்பதற்காக எப்படியாகிலும் ஒரு பலவந்தத்தை கொண்டது. இங்க சீரன் ஊர்ல வந்த சீமோனை இப்படிதான் செய்யறாங்க, பலவந்தம் பண்ணுகிறாங்க. பலவந்தம் பண்ணி சிலுவை அனுமதிக்கப்படுகிறது. எல்லாரும் நான் கேட்கிறேன், நம்ம ஆண்டவரை பத்தி சொன்ன உடனே வந்துட்டோமா சர்ச்சுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை சொன்ன உடனே டக்குன்னு சர்ச்சுக்கு வந்துட்டோமா? இல்லை. எத்தனை நாட்கள் பாஸ்டர் வந்து மற்றவங்க வந்து நமக்கு இயேசுவை பற்றி சொல்லி எத்தனை நாட்கள் நம்மளோட பேசி ஒரு நாள் வந்து ஒரு வாரம் வராமல், ஆனாலும் கர்த்தர் நம்மளை விடாமல் நம்மளை அவர் பலவந்தம் பண்ணினதுனால்தான் இன்னைக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பலவந்தம் போல காணப்பட்டாலும் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். இந்த சீமோனுடைய வாழ்க்கையில் சிலுவை பலவந்தம் பண்ணப்பட்டாலும் எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய மேன்மை. இந்த சீமோனுடைய வாழ்க்கையை அப்படியே நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வசனங்கள்லாம் இல்லை, 2 வசனம்தான். ஜஸ்ட் 2 வேர்ட்ஸில் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை, இவ்வளவு பெரிய மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியுமா? நீங்கள் வேதத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா சிலரை பற்றி பெருசாக போட்டிருக்கோம், நிறைய அதிகாரங்கள், ஒரு முழு புக்கே எழுதப்பட்டிருக்கும். அவங்களும் சாதித்தவர்கள் தான், அவங்களும் பெரிய பெரிய காரியம் சாதிச்சாங்க. ஆனால் சிலரை 2 வசனம்தான், ஆனால் அவங்கள குறித்து படிக்கிற படிப்பும் அவங்கள குறித்து தியானிக்கும் போதும் வருகிற வெளிச்சம் இருக்கு பாருங்க, பயங்கரமாக இருக்கும். உதாரணத்துக்கு 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா யாபேஸ் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 வசனம்தான். யாபேஸ் என்னும் ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். வாசிக்கலாமா? யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எனக்கு ஆச்சரியம், 2 வசனம் தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவன் பெற்றான் அவன் பெற்றான் அவன் பெற்றான்னு வரும். அதுக்கு கீழே பார்த்தாலும் அவன் பெற்றான் இவன் பெற்றான் வரும். இவனை மட்டும் சொல்லும்போது 2 வசனம். ஆனால் இந்த மனிதனை குறித்து தியானித்தால் அவ்வளவு வெளிச்சம், அவ்வளவு ஆசீர்வாதம். ஏன் அப்படி ஆண்டவர் சில நேரங்களில் ஆவியானவர் பதிவு பண்ணுகிறார்ன்றது எனக்கு தெரியலை. இந்த யாபேசுக்கிட்ட இவங்க ரட்சிப்பு வந்துருச்சு, அதாவது ஒரு மனுஷனுடைய பிறப்பு வருது. அந்த 2 வசனத்தில் பாருங்க, அந்த மனுஷனுடைய பிறப்பை பற்றி அறிய முடியுது, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்ள முடியுது, அந்த மனுஷனுடைய துன்பங்களை பற்றி அறிய முடியுது, அந்த மனுஷன் சந்திக்கிற சவால்களை அறிய முடியுது, அந்த யாபேசுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற ஜெபங்களை அறிய முடியுது, அந்த யாபேசுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற எதிர்பார்ப்புகள் அங்கே அமைய முடியுது. இன்னும் சொல்லப்போனால் அந்த யாபேசுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை அங்கே அறிய முடியுது. எங்க 2 வசனத்தில் இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி தான் இந்த சீமோனை குறித்து எழுதப்பட்ட வசனம் ஜஸ்ட் 2 வேர்ட்ஸ், 2 வசனம் தான். சொல்ல போனா 1 தான், ஆனா 2 எடுத்துன்னா கபாலஸ்தல வரைக்கும் அவன் வந்தான், அவ்வளவுதான். 2 வசனத்துல இயேசுவின் சிலுவையை தூக்கின சீமோனுடைய வாழ்க்கையில இவ்வளவு ஆசீர்வாதங்கள் வருமானா, அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கும் தருவாராக. அப்ப இந்த சீமோனுடைய வாழ்க்கையில அந்த சிலுவை எப்படி ஒரு தொடர்புடையதாய் மாறினது? இன்னைக்கு ஒருவேளை பலவந்தம் பண்ணப்பட்டாலும், பிரேயருக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, அதுக்கு வாங்க அப்படின்னு நம்மளை பலவந்தம் பண்ணப்பட்டாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தோல்வி அல்ல, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. அப்ப எப்படி அப்படின்னா 7 காரியங்களை உங்களுக்கு இன்னைக்கு நான் கற்றுக் கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அரிதான அழைப்பை தந்த சிலுவை, சிலுவையும் சீமோனும் அப்படின்ற தலைப்புல முதல்ல என்ன அப்படின்னா, இந்த சிலுவை
எப்படி சீமோனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருந்தது. அரிதான அழைப்பை தந்த சிலுவை. நம்பர் 2, இரண்டாவது அடையாளப்படுத்தின சிலுவை. அடையாளப்படுத்தின சிலுவை. சீமோன இன்னைக்கு பேசுறோம்னா அதுக்கு காரணம் அந்த பலவந்தமாய் அனுப்பப்பட்ட சிலுவை தான். நான் பின்னாடி சொல்றேன். மூன்றாவது அடுத்த தலைமுறையை ஆசீர்வதித்த சிலுவை. அடுத்த தலைமுறை. அதே வசனத்தில் வாசிக்கிறோம், அலெக்சாந்தரும் ரூபுவும். அலெக்சாந்தரும் ரூபுவுக்கும் தகப்பனாகிய சீமோன். அப்படின்னா சீமோன் தானே சிலுவையை சுமந்தாரு, சீமோன் தானே சிலுவையை தூக்கிட்டு போனாரு. ஆனா எதற்காக ஆண்டவர் பதிய பண்ணும் போது, வேதத்தில் எழுதும் போது அலெக்சாந்தரும் ரூபுவுக்கும் அவருடைய தகப்பன் ஏன் மகன் பேரை எழுதணும் தெரியுமா? நீங்க சிலுவையை சுமந்தால் கர்த்தர் நம்முடைய தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறார். நாலாவது அர்ப்பணத்தை கற்றுக் கொடுத்த சிலுவை. அர்ப்பணத்தை கற்றுக் கொடுத்த சிலுவை. அர்ப்பணம், டெடிகேஷன் அல்லது சரண்டர் வைத்துக்கொள்ளுங்க. ஐந்தாவது அனுபவத்தை தந்த சிலுவை. அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். கட்டாயமாக்கப்பட்டாலும் சீமோனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நீ சுமக்கணும் சொன்னாலும் அந்த சிலுவைக்கு அப்புறம் சீமோனுடைய லைஃப் டோட்டலி சேஞ்ச். ஒரு அனுபவத்தை தந்த சிலுவை. ஆறாவது அவமானத்தை ஆசீர்வாதமாய் மாற்றின சிலுவை. அவமானத்தை ஆசீர்வாதமாய் மாற்றிய சிலுவை. நம்பர் 7, ஏழாவது அருகாமையை தந்த சிலுவை. அருகாமையை, ஏழாவது பாயிண்ட், அருகாமையை, க்ளோஸ், இயேசுவுக்கு நெருங்கி. இந்த 7 காரியங்களும் சீமோனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. இந்த வார்த்தையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை உயர்த்தி, குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடும். சொல்லுங்க, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, வீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுவே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. சொல்லுங்க பாப்போம். என்னையும் மவ்வித வணைந்து கொள்ளுமே. அல்லேலூயா. சிலுவையும் சீமோனும் வந்த ஆசீர்வாதம். ஒன்று, அரிதான அழைப்பை தந்த சிலுவை. மார்க் 15:21. வேற வசனமே இல்லை. இவரை குறித்து பேச வேற வசனம் இல்லை. 1-2 தான் இருக்குது. நான் பின்னாடி காட்டுறேன். மார்க் 15:21. சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். நல்ல கவனிங்க, இந்த சம்பவத்தில் சொல்றாரு, பலவந்தம் பண்ணினார்கள். சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தாங்க. சரியா? நல்லா கவனிச்சு, ஷார்ட்டா சொல்றேன், நேரம் போயிடுச்சு. கூடையே இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் சீஷர்கள். தம்மோடு கூட இருக்கும்படி தேவன் சீஷர்களை தெரிந்து கொள்றார்.
கூட இருக்க அழைக்கப்பட்டவர்கள். இன்னும் சொல்ல போனா இயேசுவுக்காக பின்வந்த 1000 ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க, அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க, விடுதலைகளை பெற்றுக்கொண்டாங்க, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாங்க. இயேசுவோடு கூட வந்தவங்க பல ஆயிரங்கள். அவரை தனியாவே விடல. கப்பல் ஏறி பக்கம் போனார்னா ஜனங்கள் அங்க போய் அவரை நெருக்கினாங்க. வீதிக்கு வந்தா அங்க அவரை நெருக்கினாங்க. வீட்டில் இருந்தா இயேசு எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் கூட்டம் இருந்தது, அங்கெல்லாம் ஜனங்கள் இருந்தாங்க. அதெல்லாம் எதுக்கு? அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, எதுக்கு? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, எதுக்கு? நன்மையை பெற்றுக்கொள்ள, எதற்கு? ஏதாவது ஒரு கிடைக்கும். இயேசுவோடு இருந்த அத்தனை பேர் அப்படிதான். ஏன்? தம்மோடு கூட இருக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் கூட கிடைக்காத, நல்ல கவனிங்க, சீஷர்களுக்கு அழைப்பு இருந்துச்சு, அப்போஸ்தலன்னு அழைப்பு இருந்துச்சு, அதிகாரங்களை கொடுத்தார், தேவன் அற்புதங்களை செய்ததுக்கு கிருபை தந்தார், எல்லாம் தந்தார். ஆனா அவங்களுக்கெல்லாம், இன்னும் சொல்ல போனா அழைக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு கர்த்தர் இந்த சீமோனுக்கு தருகிறார். யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுங்களா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? தேவன் அந்த அழைப்பை அங்க கொடுக்கிறார் பாருங்க. ஏங்க 3 வருஷம் கூடையே இருந்தாங்க. 3 வருஷம் கூட இருந்தவங்களுக்கு கிடைக்கல. ஒருத்தன் சொன்னா நான் உம்மை பின்பற்றுவேன், ஒருத்தர் சொன்னாரு நான் எங்க போனாலும் தொடர்ந்து வருவேன், ஒருத்தர் சொன்னாரு நான் மற்றவங்களோட நான் தான் ஃபர்ஸ்ட், நான் அன்பானவன், நான் அப்படி அக்கறை, அது இது என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா இவங்களா சிலுவையை சுமக்க முடியல, இவங்களா இயேசுவின் பாடுகளுக்குள்ள கொண்டு வரல, இவங்களா இயேசுவின் பாடுகளுக்குள்ள சொல்லவே முடியாது. பேதுரை சொல்ல முடியுமா? முடியாது. யோவானை சொல்ல முடியுமா? முடியாது. மத்தேயை சொல்ல முடியுமா? முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிதான அழைப்பை என் ஆண்டவர் இந்த சீமோனுக்கு கத்த தந்தார். நம்ம சிலுவையை மட்டும் நீங்க சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான், அது கொஞ்சம் நம்மளை கட்டாயம் தான் படுத்தப்படும். சிலுவை வாழ்க்கை என்பது கொஞ்சம் பாடுகள் நிறைந்தது தான், கொஞ்சம் போராட்டங்கள் நிறைந்தது தான். ஈஸியா சிலுவையை தூக்கிட்டு போயிட முடியாது, ஈஸியா சிலுவையை தூக்கிட்டு நடந்துட முடியாது. அந்த சிலுவையை தூக்கிட்டு போகும்போது சில அடிகள், சில பிரச்சனைகள், சில அர்ப்பணிப்புகள், சில விட்டு கொடுத்தல்கள், சில வேண்டாதவைகளை நம்ம விட்டுட்டு தான் போகணும். சில தேவையில்லாததெல்லாம் நம்ம தள்ளி வச்சுட்டு தான் நிற்கணும். நம்ம வந்த பிரயாணம் வேற, அங்க போற பிரயாணம் வேற. நம்ம அவர் காட்டுற வழியில போய்தான் ஆகணும். நம்ம விருப்பத்துக்கு போக முடியாது, நம்ம விருப்பத்துக்கு திரும்ப முடியாது, நம்ம விருப்பத்துக்கு இறக்கி வைக்க முடியாது. ஆனா சிலுவையினுடைய பயணம் ரொம்ப கஷ்டம். அதனாலதான் 1 கொரிந்தியர்ல வாசிக்கிற 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா சிலுவை சிலருக்கு எப்படியா இருக்குதான். வாசிங்க பாப்போம். சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது எப்படியா இருக்குதான்? தேவ பலனா இருக்குதான். யோசித்து பாருங்க. அர்ப்பணிப்பு சிலதை நம்ம கத்தட்ட அந்த கொண்டு வந்தாதான் ஒரு அரிதான அழைப்பை பெற முடியும். ஏங்க, ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க. பெரிய திரள் கூட்டம் இருந்தது, பெரிய தேசம் இருந்தது, உறவுகள் இருந்தது, நட்புகள் இருந்தன. ஆண்டவர் சொன்னாரு, உன் இனத்தை, உன் தேசத்தை, உன் உறவுகளை விட்டு என்னை பின்வாப்பா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அதனால ஒரு அரிதான அழைப்பை ஆபிரகாமுக்கு பெற்றது. நீங்க அரிதான அழைப்பு பெற்றவங்கலாம் பாருங்க, ஏதாவது ஒன்றை விட்டுருப்பாங்க. அவங்க லைஃப்ல எது பெருசா இருக்குதோ அதை விட்டுருப்பாங்க. நீங்க மோசை எடுத்து பாருங்க. அரண்மனையை விட்டுட்டு, சொகுசா வாழ்க்கையை விட்டுட்டு, வனாந்தரத்தை, கஷ்டத்தை தெரிந்து கொண்டான். அதனாலதான் ஒரு யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிதான ஆச்சரியமான அழைப்பை என் தேவன் தந்தார். நீங்க வேதத்தை வாசிருங்க. மரியாள் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் இருக்கலாம். கன்னி பெண், அவங்கள்ட்ட இருந்து தூதன் சொல்றான், உனக்கு இரட்சகர் வருவார், நீ கர்ப்பவதி ஆவா. அந்த எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கணும். யோசேப்பு கிட்ட வந்து நீ சேர்த்துக்கொள், எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கணும். எல்லாருக்கும் இந்த அழைப்புகள் வராது. யாருக்கு இந்த அழைப்பு வருந்துருமா? யார் சிலுவையை சுமப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவர்கள் மேல் கர்த்தர் அரிதான அழைப்பை வைப்பார். அந்த அரிதான அழைப்பு அவங்க மேல வந்துச்சுன்னா நல்லா கவனிங்க, அவங்கள கர்த்தரே அவர்களுக்கு துணையா நிற்பார். அந்த அரிதான அழைப்பு பெறுறது ரொம்ப கஷ்டம்.
இந்த சிலுவை சீமோனுடைய வாழ்க்கையில சீஷர்களுக்கு கிடைக்கல, கூட வந்தவங்களுக்கு கிடைக்கல, மரியாளுக்கு கிடைக்கல, யோசேப்புக்கு கிடைக்கல. முறைப்படி என்ன பண்ணிக்கணும், இவர் குடும்பத்திலிருந்து யாராவது கூப்பிட்டுருக்கணும், இவர் பின்னாடியே சுத்தனாமர் சீசன் அவனை கூப்பிட்டுருக்கணும். ஆனா அவங்களா காணோம், ஓடிட்டாங்க. ஆனா யாருக்கும் இல்லாத அளவு ஒரு யூதனா இருந்த சீமோனுக்கு கர்த்தர் இந்த அழைப்பை தந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த அழைப்பை நமக்கு தர விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த அழைப்பு உங்களுக்கு வேணும்னா அந்த சிலவற்றை விட்டு சிலுவையை பிடிச்சோம்னா அழைப்பை தருவார். ரெண்டாவது, நான் 7 நான் சொல்லி முடிக்கணும், அதனால நான் வேகமாக போகிறேன். அடையாளப்படுத்தும் சிலுவை அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. அதே வசனத்தை வாசிங்க. மார்க் 15:21. வாசிங்க. சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூபுக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவளியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்களேன். சிரேன் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பாதுகாப்புன்னு அர்த்தம். சிரேன் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பாதுகாப்பு. சீமோன் அப்படின்னா பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கேட்கப்பட்டவன். நல்லா கவனிங்க. சிரேன் அப்படின்ற அந்த பெயருக்கு அர்த்தம் என்னன்னா பாதுகாப்பு. சீமோன் அப்படின்ற பெயருக்கு அர்த்தம் என்னன்னா கேட்கப்பட்டவன். அப்படின்னா நல்லா கவனிங்களேன். ஆண்டவர் எப்படி சீமோனை அடையாளப்படுத்துறார் பாருங்க. கர்த்தர் கேட்டு இயேசுவுக்கு பாதுகாப்பா கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். நீங்களாம் அப்படிதான், நாமளாம் அப்படிதான். இங்க இருக்க எல்லாரையும் கர்த்தர் அடையாளப்படுத்தி இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? ஒரு வழிப்போக்கனா போயிட்டு இருந்தவன் அவன் சிலுவையை சுமக்கணும்னு வரல, சிலுவையை ஏற்றுக்கொள்ளணும்னு வரல, சிலுவையை தன் வாழ்க்கையில வைக்கப்படணும்னு நம்பல, அதான் யோசிக்கல. வழிப்போக்கனா வழியில வந்துகிட்டு இருந்த ஒரு ஆள், சாதாரண ஒரு ஆள். ஆனா இவனுக்கு கர்த்தர் ஒரு அடையாளத்தை தருகிறார். என்ன அடையாளம் தெரியுமா? இன்ன வரைக்கும் பேசப்படுது பாருங்களேன், இன்ன வரைக்கும் பேசப்படுது பாருங்களேன். இப்ப எங்கெல்லாம் சிலுவையை பத்தி பேசப்படுதோ, எங்கெல்லாம் இயேசு சிலுவையை சுமந்தார்னு சொல்லப்படுதோ, அங்கெல்லாம் சீமோனை பற்றியும் சொல்லப்படுகிறது. நான் மட்டும் சொல்ல முடியும், நீங்க சிலுவையை மட்டும் சுமந்தா கர்த்தர் நம்ம இந்த தேசத்துல அடையாளமா மாத்திடுவார். கரங்களை உயர்த்தி அடையாளமா மாத்திடுவார். நீங்க ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அந்த அடையாளம் இன்னைக்கு உங்க குடும்பத்தை இந்த சிலுவை நாட்கள்ல அடையாளப்படுத்தணுமானால், நம்முடைய குடும்பத்தை உங்க சொந்தங்கள் மத்தியில, சமுதாயத்தின் மத்தியில, உறவுகள் மத்தியில உங்களை கர்த்தர் நம்மை அடையாளப்படுத்தணும்னா அதுக்கு ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன், சிலுவையை சுமக்க ஆயத்தமாவோம். சிலுவை அன்னைக்கு ஒரு அடையாளம், ஆனா இன்னைக்கு நமக்கே ஒரு அடையாளமா மாறிடுச்சு. யோசித்து பாருங்க. அவன் சுமக்கும் போது கூட அவன் யோசிச்சிருக்க மாட்டான், சீமோன் இது எதுக்குன்னு சுமக்கணும், இப்பெல்லாம் சுமக்கணுமா, பலவந்தமா பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனா சீமோனுக்கு இப்ப தெரியும், யோசிச்சு பார்த்துருப்பான், அன்னைக்கு நான் சுமந்ததை இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. எங்கெல்லாம் இயேசுவை பற்றி பேசப்படுதோ, எங்கெல்லாம் சிலுவையை பற்றி சொல்லப்படுதோ, அங்கேயும் என்ன ஒரு மனுஷனா, என்ன ஒரு நபரா கர்த்தர் காட்டுவதற்கு கிருபை செய்தான். யோசித்து பாருங்களேன். நான் மீண்டும் சொல்றேன், சிலுவையை பற்றி பேசும்போது பேதுருவை பற்றி பேசலை, சிலுவை பற்றி பேசும்போது பிலிப்பை பற்றி பேசலை, சிலுவையை பற்றி பேசும்போது மற்றதை பற்றி பேசலை. ஆனால் சீமோனை குறித்து பேசப்படுது. காரணம், கர்த்தர் சிலுவையை சுமக்கிறவனை அடையாளப்படுத்துகிறவன். இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தரை அடையாளப்படுத்தணுமா? சிலுவையை சுமருங்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது, அடுத்த தலைமுறையை ஆசீர்வதித்த சிலுவை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அதே வசனம் தான் அங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, அலெக்சந்தரும் ரூபுவுக்கும் தகப்பன்னு சொல்லப்படும். அலெக்சந்தருக்கும் ரூபுவுக்கும் தகப்பன். நல்லா கவனிங்க. சிலுவையை சுமந்தது எதுவோ இந்த சீமோன் தான். ஆனா லிஸ்ட் பேரத்தில் பதிய வச்ச போது ரூபுவும் அலெக்சந்தரும் முக்கியப்படுத்தப்பட்டார்கள். இவர்களை குறித்து நான் தியானிக்கும் போது 2 மேன்மையான வசனங்களை கர்த்தர் காட்டி கொடுத்தார். சரியா? ஒன்று என்னன்னா, அலெக்சந்தர் ஆதி திருச்சபைக்கு ஒரு மிகப்பெரிய ஃபோர் ஃபாதரா மாறினார். ரெண்டாவது ரூபு, வாசிங்களேன், ரோமர் 16ஆம் அதிகாரம்
13ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். யார் சொல்றா பாருங்க, பவுல் சொல்றார் பாருங்களேன். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும். கர்த்தருக்குள்ள எப்படி ரூப தெரிந்து கொண்டாரு? கர்த்தருக்குள்ள ரூபம் எப்படி தெரிந்து கொள்ள முடிஞ்சுச்சு? சிலுவையை சுமந்தது சீமோன் தானே, சிலுவையை சுமந்தது தகப்பன் தானே, சிலுவையை சுமந்தது சீமோன் மட்டும் தானே, ரூபம் வரலையே, உள்ள வரலையே. ஆனா பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும், அது மட்டுமல்ல எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். சிலுவையை நம்ம சுமந்தோம்னா எனக்கு தெரியும் நம்ம குடும்பத்தையே கர்த்தர் டேக் பண்ண வல்லமை உள்ளவர். சுமந்தது என்னமோ நம்ம மட்டும்தான், சுமந்தது என்னமோ நாம தான். சில பாடுகள், சில வேதனைகள், சில அனுபவங்கள், சில கஷ்டங்களை சுமந்தது நம்ம தான். ஆனால் அது ஆசீர்வாதம் எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்துக்கே கர்த்தர் தர வல்லமை உள்ளவர். யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டு போகிறேன். யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். பாருங்க, நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நல்ல கவனிங்களேன். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் வந்துட்டு போகும்போது என்னவா வந்தானோ அப்படிதான் போக முடியும். நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போனேன் அப்படின்னா சொத்து பத்து, உலகம், செல்வம், ஆஸ்தி, அந்தஸ்து எதையும் கொண்டு போக முடியாது. மீண்டும் சொல்றேன், உலகத்துல நிர்வாணியா வந்தோம், நிர்வாணியா தான் போக போறோம். நம்ம எதையுமே எடுத்துட்டு போக போறது இல்லை, எதையுமே நம்ம கொண்டு போக போறது இல்லை. நல்லா கவனிச்சுக்குங்க, தெளிவா சொல்றேன். எவ்வளவு சம்பாதிச்சாலும், எவ்வளவு கோடிகளை சேர்த்து வச்சாலும், எவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்துகள் உடையவங்களா இருந்தாலும் எதையும் நம்மோடு கூட கொண்டு போகிறது இல்லை. ஆனா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், கொண்டு போக மாட்டோம், விட்டுட்டு போவோம். கொண்டு போக மாட்டோம், ஏன்னா வந்தபோது கொண்டு வரல, போகும்போது கொண்டு போகல. ஆனா இடையில இருக்கிற பீரியட் இருக்கு பாருங்களேன், அநேக விஷயங்களை விட்டுட்டு போக போறோம். நல்லா கவனிச்சுக்குங்க. வசனம் காட்டணுமா? நான் நிறைய வசனத்துக்கு நேரம் போயிட்டு இருக்கலாம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீதிமொழிகள் 19:14 வாசிங்க. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். என்ன போட்டிருக்கு? பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் சம்பாதிச்ச வீடு, நான் சம்பாதிச்ச பொருள், நான் சம்பாதிச்ச ஆஸ்தி, இதெல்லாம் நம்ம இறந்து போனாலும் நம்ம பிள்ளைகளுக்கு விட்டுட்டு தான் போறோம். நான் கொண்டு போல. மீண்டும் சொல்றேன், நல்லா கவனிங்க. நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போறேன் அப்படின்னா நான் எப்படி வந்தேனோ அப்படிதான் நான் போவேன். நான் எதையும் கொண்டு போக மாட்டேன். ஆனா ஒண்ணு தெரியும், நான் நிறைய விஷயத்தை விட்டுட்டு போகணும். அது ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், புகழ், பெருமை, இது மட்டுமல்ல. நம்ம விட்டுட்டு போகணும், பாவம் விட்டுட்டு போகக்கூடாது, சாபத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு விட்டுட்டு போகக்கூடாது, அக்கிரமங்கள் நம்ம பிள்ளைங்க தலையில சுமத்துட்டு போகக்கூடாது. நல்லா கவனிச்சுக்குங்க. தீமைகளை நம்ம பிள்ளைகளுக்கு சொத்தா ஆஸ்தியா வச்சுட்டு போகக்கூடாது. வீடு வச்சுட்டு போற மாதிரி, பேங்க்ல பணம் வச்சுட்டு போற மாதிரி ஆஸ்திகளை நம்ம பிள்ளைகள் இறந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனா சேர்த்து வைக்கிறது தப்பு இல்லை. அதை விட்டுட்டு போறது மாதிரி நல்ல கிருபையை பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போகணும், இரக்கங்களை விட்டுட்டு போகணும். இன்னைக்கு நம்ம எதை விட்டுட்டு போக போறோம்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். இங்க சீமோன் போயிட்டாரு, முடிஞ்சிருச்சு. ஆனா சீமோன் விட்டுட்டு போனது ஆச்சரியம். அடையாளத்தை மட்டுமல்ல, அரிதான அழைப்பை மட்டுமல்ல, தன் அடுத்த தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை விட்டுட்டு போறார் பாருங்களேன். சுமந்தது சீமோனுங்க, சுமந்தது சீமோன். ஆனா இங்க பவுல் சொல்றாரு, அவனுடைய தாய் தான் என் தாய், அவனுடைய குடும்பம் தான் என் குடும்பம். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபு. அலெக்சாந்தரை பத்தி நீங்க வாசிங்கன்னா பிதாக்களுடைய தந்தை. எப்படி இவங்க ரெண்டு பேருக்கு இந்த பேர் வந்துச்சு தெரியுமா? ஒரு மனிதனுடைய விளைக்கிரயம். சிலுவை சுமந்ததினால் கர்த்தர் அவங்க சந்ததிகளை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்ம எதை விட்டுட்டு போக கூடாது. ஆகான்னு உன்னை விட்டுட்டு போனான். யோசிச்சு பாருங்க, யோசுவா 7 வாசிக்கிறோம். ஆகான்னு உன்னை விட்டான், குடும்பமே அழிஞ்சிச்சு. கேயாசி விட்டுட்டு போனான், தேவையில்லாத பெற்றுக்கொண்டான்,
என்ன விட்டுட்டு போனான்? தன் குடும்பத்துக்கு குஷ்டரோகத்தை விட்டுட்டு போனான். காயின் சாபத்தை விட்டுட்டு போனான். இவங்கெல்லாம் போனாங்க, ஒன்று கொண்டு போல. கேயாசி கஷ்டப்பட்டு காசு வாங்கினான், கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாரிச்சான் நாகமான் இருந்து. கேயாசி இன்னும் கொண்டு வாங்கினான், ஆனால் கேயாசி ஒன்று கொண்டு போல. ஆனால் விட்டுட்டு போனான். எதை விட்டு போனா தெரியுமா? குஷ்டரோகத்தை விட்டுட்டு போனான். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, சிலுவையை சுமந்தோமானால், சிலுவை நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டோமானால் நம்ம எதை நம்ம விட்டுட்டு போவோம்? நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை விட்டுட்டு போக கிருபை தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதை விட்டுட்டு போறோம்னு யோசிங்க. என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதத்தை விட்டுட்டு போகிறேன். என் பிள்ளை சொல்லணும், என் தகப்பன் என்னை கர்த்தரை தொழுது கொண்டார், அந்த தொழுது கொண்ட தேவன் என்னை கைவிடவே இல்லை. என் தகப்பன் என் கர்த்தர்கிட்ட உண்மையாக இருந்தார், கர்த்தர் மேலே உண்மையாக இருந்ததுனால அவர் நிறைய கஷ்டத்தை அனுபவித்தாலும், நிறைய வேதனை அனுபவித்தாலும் தினைக்கு ஆராதனைக்கே விடமாட்டார், சபையை விடமாட்டார், சபை செய்தியில் தான் நிற்பார், சபையில் ஒழுக்கமாக இருப்பார், சபை கூட்டங்களில் கலந்து கொள்வார். என் தகப்பன் செய்ததுனால இன்னைக்கு கர்த்தர் நம்ம ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அப்படி சொல்லணும் நம்ம சந்ததிகள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நாலாவது அர்ப்பணத்தை கற்றுத்தந்த சிலுவை. எப்படி அர்ப்பணத்தை கற்றுத்தந்தது? எப்படி வந்தவன் தெரியுமா? வேறு வழியை பார்த்து வந்தவன். பஸ்கா பண்டிகைக்கு வந்தவன் சீமோன். சிலுவையை சுமக்க வரல, சிலுவைக்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்லை. முறைப்படி சிலுவையை சுமக்க வேண்டியவங்க சீஷர்கள், முறைப்படி சிலுவையை சுமக்க வேண்டியவங்க இயேசு கிட்ட அற்புதம் பெற்றவங்க. இவன் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கிறான். இவனுக்கும் இயேசுவுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. அவன் பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு ஒரு பண்டிகைக்கு உள்ள வந்திருக்கிறான். அவன் வட ஆப்பிரிக்கால இருந்ததுனால எப்படி இருந்திருப்பான்? கருப்பா ஹைட் அண்ட் வெயிட்டா இருந்திருப்பான். இப்படியே திரும்பி பார்த்தவன, உன் பேர் என்ன? சீரேன் ஊர் சீமோன், நீ தான்? நான் இல்லப்பா. இல்ல இல்ல இல்ல, நீ கேட்கப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ இயேசுவுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டியவன். அவன் அந்த இடத்துக்கு வந்த செய்ததே கர்த்தர் தான். யோசித்து பாருங்க. அவன் முடியாதுன்னு சொன்னாலும் பலவந்தம் பண்ணினார்கள். ஆனா பலவந்தம் தூக்கினதுக்கு அப்புறம் தான் சீமோனுக்கு தெரிஞ்சிருக்கும், என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். சிலுவை ஒரு மனுஷனை அர்ப்பணிக்க வைக்கும். சிலுவை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நல்ல கவனிங்க. சிலுவை வந்துட்டா போதும், அவன் மாறாம இருக்கவே முடியாது. மத்தேயு 26:56 வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 26:56 வாசிங்க பார்ப்போம். ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். என்ன அர்த்தம்? எல்லாரும் ஓடிட்டாங்க. எல்லாரும் அர்ப்பணிச்சவங்க ஓடிட்டாங்கன்னு சொல்றேன். நான் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், உம்மை பின்தொடருவோம், உம்மை பின்தொடருவோம், எல்லாம் செய்வோம் சொன்னவங்க அத்தனை பேர் அங்க பாருங்க. அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும், ஒருத்தர் கூட இல்லையே. ஆனா அந்த சீமோன் தன் வாழ்க்கையை சிலுவைக்கு அர்ப்பணிச்சார். ஒரு அர்ப்பணித்த சிலுவை. நான் சொல்ல முடியும், ரூத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 1:16 தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தான். எதுக்கு அர்ப்பணித்தா? உன் தேவன் தான் என் தேவன், அதான் சிலுவை. உன் ஜனம் தான் என் ஜனம். நான் வேற எங்கிருந்தோ வந்தேன், நான் வேற ஆளு, மோவாபிய ஸ்திரீ. எனக்கும் இஸ்ரவேல் தேவனுக்கு சம்பந்தமே கிடையாது, எனக்கும் அந்த இஸ்ரவேலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் மோவாபியன், எனக்கும் இஸ்ரவேலுக்கும் சம்பந்தமே இல்லை, எனக்கும் தேவ ஜனத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா நான் வந்த உடனே அர்ப்பணம் பாருங்களேன். உன் ஜனம் தான் என் ஜனம், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை இப்படியே போனாலும் பரவாயில்ல. அந்த அர்ப்பணம் ரூத்துடைய வாழ்க்கையை மாறுதலாய் மாற பண்ணினது. இன்னைக்கு நம்மளால முடியல பாருங்க, அர்ப்பணிக்க முடியல. அவன் சீமோன் சொல்றான், நான் ஊர்ல இருந்து வந்தவன், நான் வழிபோக்கனா வந்தவன், நான் பஸ்கா பண்டிகையை பார்க்க வந்தவன், எனக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் இதுக்கும் எந்த பொறுப்பும் இல்லை. கூட்டு வந்தவன், கூட இருப்பேன் சொன்னவெல்லாம் ஓடிட்டான், எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் எந்த இதுவும் இல்லை. ஆனா அர்ப்பணித்த போது கர்த்தர் சீமோனின் வாழ்க்கையை மாற்றினார்.
யோசித்து பாருங்க. கிதியோன் எடுத்துக்கொள்ளுங்க, பயந்துருக்கிறான். அவன் சொல்றான் 6:11, நான் சிறியவன், நான் பயப்படுறேன், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, யுத்தம் செய்ய வேண்டியது ராஜாக்களுடைய கடமை, யுத்தம் செய்து காப்பாற்ற வேண்டியது என் கடமை இல்லை, நான் ஒரு விவசாயி, நான் ஒரு சின்னவன், நான் ஒரு எளியவன், எனக்கும் இந்த யுத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த போது கிதியோனை கர்த்தர் மிகப்பெரிய வெற்றியாளனாய் மாற்றினார். சவுலை எடுத்துக்கொள்ளுங்க, சவுலு துன்புறுத்த தான் போனான், ஆனா அர்ப்பணித்ததுனால பவுலாய் கர்த்தர் மாற்றினார். எனக்கு சொல்ல முடியும், கர்த்தர் சமூகத்தில் வந்து சிலுவையை தூக்குனவங்க வாழ்க்கையில பார்த்தாலே தெரியும் அவங்க அர்ப்பணிக்கிறவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு நமக்கு நான் கேட்குறேன், நீங்கள் சிலுவையை நம்ம தூக்கியிருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் அர்ப்பணம் இருக்கணும். சீமோன் அர்ப்பணித்தவன், அர்ப்பணிப்போடு இணைஞ்சு நின்னார், அதனால சீமோன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஐந்தாவது அனுபவத்தை தந்த சிலுவை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பலர் இயேசுவை பார்த்தார்கள், பலர் இயேசுவை பார்த்தார்கள், பலர் இயேசுவை பின்பற்றினார்கள், பலர் இயேசுவோடு உடனிருக்க விரும்பினார்கள், பலர் அநேக அற்புதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் சிறனாகிய சீமோன் மட்டும்தான் சிலுவையை அனுபவித்தார். பேதுரு கிட்ட போய், பேதுரு இயேசு சுமந்த சிலுவை எப்படி இருக்குப்பா? பேதுருகிட்ட போயிட்டு அந்த சிலுவையை தொட்டாது பாத்தியா? அந்த சிலுவையை சுமக்கும் போது அது எவ்வளவு மோசம், ஏதாவது அந்த அனுபவமே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சிலுவையை அடையாளமா போட்டிருக்குமே தவிர சிலுவை என்பது நம்ம வாழ்க்கையில அனுபவமே இல்லை. ஒரு வசனம் வாசிங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அப்ப என் லைஃப்ல அவரோடு கூட நான் சிலுவையை சுமந்தேன்னா அவர் வரப்போகிற நாட்கள்ல அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அதன் அர்த்தம், நான் இந்த உலகத்துல இருக்கும்போது எனக்கு ஒரு சிலுவை உண்டு, அந்த சிலுவையை நான் சுமக்கணும், அந்த அனுபவம் எனக்கு வரணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு சிலுவை என்பது தெரியும், ஆனா அனுபவம் இல்லை. பேதுருட்ட போயிட்டு இயேசு எதுல அடைஞ்சாரு? சிலுவையில் அடைஞ்சாரு. சீமோன்ட்ட போய் எல்லாம் கேளுங்க, எல்லாம் தெரியும், ஆனா அனுபவம் இல்லை. ஆனா சீமோனுக்கு அனுபவம் இருந்தது. அந்த அனுபவம் சீமோனை கர்த்தர் உயர்த்தி வைக்க மகிமையுள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. ஆறாவது அவமானத்தை ஆசீர்வாதமாய் மாற்றின சிலுவை. மார்க் 15ல அதே 21, 22 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, போதும் டைம்ல அந்த நாட்கள்ல சிலுவை அவமானம். ஏன்னா வாசிங்களேன், உபாகமம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 21, 23 வாசிக்கலாம். இரவிலே அவன் பிரேதம் மரத்தில் தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும், தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அப்படின்னா ஒரு காலத்துல அந்த சிலுவை மரணம் என்பது அவமானம். சிலுவையில யாரெல்லாம் மரிப்பாங்க தெரியுமா? கொள்ளையர்கள். சிலுவையில யாரெல்லாம் மரிக்க தெரியுமா? புரட்சியாளர்கள். சிலுவையில யார் மரிக்கணும் தெரியுமா? கலகக்காரர்கள். வசனம் இருக்கு. சிலுவையில யார் தெரியுமா மரிக்கணும்? அதாவது தேசத்துல விரோதமாய் பயங்கரமான குற்றவாளிகள், அவங்க தான் சிலுவையில மரிக்கணும். அவங்களுக்கு தான் சிலுவையை கொடுப்பாங்க, தண்டனையை. ஆனா எனக்கு ஆச்சரியம், ஒன்றும் பாவம் அறியாத நம்ம இயேசு நமக்காய் சிலுவையில் பலியானார். ஏன் பலியானார்? எதற்காக பலியாகணும்? நம்ம வாழ்க்கைக்கு சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு. இந்த சீமோட வாழ்க்கையில் அது வரைக்கும் சாபம் இருந்திருக்கலாம், அது வரைக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனா அதற்கப்புறம் கர்த்தர் எந்த காரியத்தையும் இல்லை, கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றினார். 7வது அருகாமையை தந்த சிலுவை. மார்க் 15, 21, 22, லூக்கா 23, 26 வாசிங்க. லூக்கா 23, 26. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரனாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து வரும்படி, என்ன பின்னாடி? அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி. அதான் முக்கியம்.
அவர் பின்னே. நல்லா கவனிங்க, இந்த சிலுவை சீமோனுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா மாறிச்சு பாருங்களேன். அவர் பின்னே, உங்க பின்னாடி வருவோன்னு சொன்னவெல்லாம் ஓடிட்டான். ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை சொல்றாரு, என் பின்னே வாருங்கள். அங்க வாசிங்க பாருங்களேன். ஏசப்பா சீஷர்களை கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டுருப்பார் பாருங்க. மத்தேயு 4:19 வாசிங்களேன். என் பின்னே வாருங்கள் அப்படிதான் சொல்றாரு. ஏன் பின்னே வா அப்படி என்ன அர்த்தம்? நான் எங்க போனாலும் என் பின்னாடி வா, ஃபாலோ மை ஃபுட்ஸ், என் மாதிரியை கடைபிடி, நான் நடந்து போற பாதையிலே வா. பின்ன வர அழைக்கப்பட்டவங்க ஓடிட்டாங்க. ஆனா எங்க இருந்தோ வழி தெரியாம வந்தவன், இங்க வசனம் சொல்லுது, அவருக்கு பின்னே சுமந்து கொண்டு வரும்படி. வாசிங்க. அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி. சுமந்து கொண்டு, யோசிச்சு பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா, இயேசு பக்கத்துல சிலுவை அவன் தோல்ல, அவன் இயேசு ஒரு காலை வைக்கும்போது அவனும் அடுத்த கால் வைக்கும்போது இவன் பாடியும் இயேசு பாடியும் டச் ஆயிருக்கும். இயேசுடைய ரத்தத்துல இவ்வளவு சுகமும் அற்புதமும் இருக்குமானால், சிலுவையில் அடிக்கப்படுகிற வாரினால் அடிக்கப்பட்டு பிஞ்சு போன அந்த உடல்ல வந்து தொடும்போது எவ்வளவு மகிமை, எவ்வளவு அற்புதம் சீரனுக்கு கிடைச்சிருக்கணும். என்னால் இமேஜினே பண்ண முடியல. ஏங்க, இத்தனை நாள் சீசன் இயேசு மார்பில் இருந்ததை விட பிரச்சனை போராட்டத்து நேரத்தில் இயேசுடைய உள்ளமெல்லாம் எனக்காக யாராவது வரமாட்டாங்களா, எத்தனை நாளாக கூட இருந்தாங்க, இப்போ இல்லையேன்ற அந்த ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் வந்து பக்கத்தில் நின்று உரசும் போது கண்டிப்பாக என் இரட்சகர் கண்ணை திறந்து பார்த்துருப்பார். சிலுவையில் இருக்கிற 2 கல்வனில் ஒருத்தன் என்னை நினைத்துக்கொள்ளும் சொன்னதிலேயே ஒருத்தனை அவனுக்கு ஆசீர்வதிக்க முடியும்னா, தன்னுடைய பாரத்தை, தன் அருகாமையில் தனக்கு பின்னே சுமந்து வந்தவனை இயேசு கைவிட்டிருப்பாரா? அருகாமையை தந்த சிலுவை. நம்மளாம் சிலுவை எப்படி சுமக்கிறோம்? அருகாமை, கிறிஸ்துவின் அருகாமையில் இருக்குதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுல் சொல்லுவார், அவருடைய அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். வசனம் தானே, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் தானே. இனிமேல் ஒருவனும் எனக்கு ஆமா இருப்பாதனாக கர்த்தராகிய இயேசுடைய அச்சடையாளங்களை, முக்கியம், அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இயேசு அவன் ட்ரெஸ் போட்டிருந்திருப்பார். அப்படியே கற்பனை பண்ணுங்களேன். இவன் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒன்றும் இல்லை, நான் சொன்னேன், மரியாள் தைலத்தை தொடச்சிட்டு நடக்கும்போது தைல ஸ்மெல் அடிச்சிச்சு. இங்கே இரட்சகருடைய உடம்புலேருந்து வந்த ரத்தம் அது சாதாரணமானதல்ல, ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. இவன் நடந்து வரும்போது பக்கத்தில் இருக்க அந்த அருகாமல் இந்த ரத்தம் உடம்புல பட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? என்ன ரோகமானாலும், என்ன வியாதி ஆனாலும், என்ன பலவீனமானாலும், என்ன கஷ்டமானாலும் லைட்டாக டச் பண்ண உடனேயே அற்புதம் நடந்து தீர்ந்திருக்கும். நான் சிலுவையை மட்டும் நீங்கள் சுமந்து பாருங்க, அற்புதம் நடந்தே தீரும், அதிசயம் நடந்தே தீரும். சிலுவையில் அவ்வளவு வல்லமை இருக்கு, சிலுவையில் அவ்வளவு கிருபை இருக்கு, சிலுவையில் அவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அங்க பாருங்க, சொல்ல என் சரீரத்தில் நான் தரிச்சிருக்கிறேன். அந்த கிழிச்சிருக்கும் முள்ளு, அந்த முள்ளு கிழிச்சப்ப இயேசுவின் ரத்தம் அவனோட ரத்தமும் ஒன்னா அருகாமையில் ரொம்ப டீப் அண்ட் க்ளோஸா இறங்கி வந்துட்டாங்க. ஏங்க, கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது கூட சிலரை விட்டுட்டு தனிமையில தான் இயேசு போனாரு. ஆனா இங்க பாடுகளோட இணைஞ்சிருக்கிற அனுபவம் யாருக்கும் கிடைக்கல. கூட வந்தவனா ஓடிட்டான். சிலுவை அவரோடு ஐக்கியப்பட்டு பாடுகளோடு இணைஞ்சிட்டோம்னா அவர் எப்போவுமே நம்ம பக்கத்திலேயே இருப்பார். நம்ம எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம், எதை குறிச்சும் பயப்பட வேண்டாம். காரணம், நம்மோடு இருக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 7 கருத்துக்களை சொன்னேன். சிரேன் ஊரானாகிய சீமோன், அவன் வாழ்க்கையும் சிலுவையும் சம்பந்தப்பட்டு இருந்தது. ஒன்று, முதல்ல சொன்னேன், என்ன சொன்னேன்? முதல்ல அரிதான அழைப்பை தந்த சிலுவை. அப்படின்னா யாருக்கும் கிடைக்கல, அழைக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்காத ஒன்றை கர்த்தர் அவருக்கு தந்தார். நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க இந்த காலில் வந்திருக்கீங்களே, இந்த சிலுவை நாட்களில் வந்திருக்கீங்களே, ஆண்டவர் ஒரு அழைப்பை கர்த்தர் வைக்கிறார். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளில் கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். எத்தனை பேருக்கு வேணுமோ கை உயர்த்தி. 2வது, அடையாளப்படுத்தின சிலுவை உங்களை அடையாளப்படுத்தும். நீங்கள் ராஜாக்களா, நம்முடைய பிள்ளைகள் ஆசாரியர்களா மாற கர்த்தர் இந்த உலகத்தில் அடையாளப்படுத்த போகிறார்.
மூன்றாவது அடுத்த தலைமுறையை ஆசீர்வதித்த சிலுவை. நான் தான் கர்த்தரை தொழுது கொண்டேன், ஆனால் நான் தொழுது கொண்டதன் விளைவாய் என் பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார். நாலாவது சொன்னேன், அர்ப்பணத்தை கொடுத்த சிலுவை. அர்ப்பணம், அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம். யாரெல்லாம் இந்த டெடிகேஷன் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய ஆசீர்வதிப்பார். ஒரு சாதாரணமாக தானியேல் தன் ராஜாவின் சாப்பாடுனால தீட்டுப்பட மாட்டேன்னு அர்ப்பணிச்சதுனாலேயே ஆசீர்வதிக்க முடியும்னா, சிலுவைக்கு அர்ப்பணித்தால் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அஞ்சாவது அனுபவத்தை தந்த சிலுவை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவம் உண்டாகும். ஆறாவது அவமானத்தை ஆசீர்வாதமாய் மாற்றின சிலுவை. ஏழாவது ரொம்ப பிடிச்சது அருகாமையை தந்த சிலுவை. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ ஃபாதர், ஓ உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. சிலுவையின் முன்னா உலகமென் பின்னா, சிலுவையின் முன்னா உலகமென் பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. சொல்லுங்க, சிலுவையன் சிலுவையன் முன்னா இந்த உலகமே பின்னா, சிலுவையன் முன்னா உலகமின் பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இன்று இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னா நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னா நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உலகத்தின் செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, ஊடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. ஊடல் பொருளாவி சொல்லுங்க, ஆண்டவரை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. நானவர் ஆலயம், ஓ எனக்குள்ளே இரட்சகரே, நானவர் ஆலயம் இயேசுவே எனக்குள்ளே. சொல்லுங்க, என்ன நடந்தாலும் எம் வேளையில் எப்போதும் என்ன நடந்தாலும் எப்போதும் சொல்லுங்க, என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்திடுவே. உலகமென் பின்னா, உலகமென் பின்னா, ஆமே சிலுவையின் முன்னா, உலகமென் பின்னா, ஓ சிலுவையின் முன்னா, இயேசு சிந்திய, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. நீங்க பாட பாட அற்புதம். இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சிலுவையோடு தொடர்புடைய அநேகர் உண்டு. இந்த சீமோன், சிரேனாகிய சீமோன், இந்த வார்த்தை அந்த அந்த அர்த்தமே அவ்வளவு தூக்கி விட்டுச்சு. சிரேன் அப்படின்ற பேரு சாதாரணமானதல்ல, பாதுகாப்பு, ஒரு சுவர். சிரேன்ற பேருக்கு அர்த்தமே பாதுகாப்பு. சீமோன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, கேட்கப்பட்டவன்.
இயேசு சிலுவையை சுமக்கிறதுக்கு தேவனால கேட்கப்பட்டு அவனுக்கு அங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. வர வேண்டியவங்க சீஷர்கள், சுமக்க வேண்டியது சீஷர்கள். அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத அரிதான அழைப்பு, அரிதான பாக்கியத்தை இந்த சிலுவை சிரேன் ஊரானாகிய சீமோனுக்கு கொடுத்தது. நிறைய பெரிய வசனங்களை படித்து சாதிச்சவங்களை விட இவனை பற்றி சொல்லப்பட்டது ஒரே 2 வசனம்தான். 2 வசனத்தில் இவ்வளவு ஆசீர்வாதங்களை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் ஒன்னே ஒன்று தான், அந்த மனுஷ வாழ்க்கையில் இந்த சிலுவை. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தின் மத்தியில் எத்தனையோ பேர் நம்ம தள்ளி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு சொல்கிறார் தீர்க்கதரிசனமா, கர்த்தர் நம்மளை உயர்த்த போகிற காலம் வருகிறது. அப்போ நீங்கள் எப்படி பாடணும் தெரியுமா? அதை ஃபீல் பண்ணி பாடணும். முடிஞ்ச அளவு ஃபீல் பண்ணி, நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் தான் சொல்லி பாடணும். பாடலாமா? சிலுவையின் முன்னா உலகமின் பின்னா, சிலுவையின் முன்னா உலகமின் பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, முழுபலத்தோடு எங்கள் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, சிலுவையின் முன்னா உலகமே பின்னா, ரட்சகரே சிலுவையின் முன்னா ஆமென் ஆமென் உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, எங்கள் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. அல்லேலூயா அல்லேலூயா. அர்ப்பணிப்போட சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா, எனக்கும் சிலுவைக்கும் தொடர்பு, எனக்கு சிலுவைக்கும் அழைப்பு. இயேசுவே